அவர் வந்து இந்த போர் முடிவுக்கே வர வேண்டாம்னு நினைக்கிறவர். ஈரானை வந்து எவ்வளோ முடியுமோ நிர்மூலமாக்கணும்னு நினைக்கிறவர். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார்னா, அப்படி அது பண்ணலைன்னா நமக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு ஈரானுடைய கைகளில். வளைகுடா நாடுகள்கிட்ட இருந்து அவர் பெரிய ஆபத்தை எதிர்பார்க்கலை. எகிப்திலிருந்து ஆபத்தை எதிர்நோக்கலை, சிரியாவிலிருந்து எதிர்நோக்கலை, ஈராக்கிலிருந்தும் எதிர்நோக்கலை. அதெல்லாம் பலமிழந்த நாடுகளாக மாறிவிட்டன. இதில் வளைகுடா நாடுகளில் சில நட்பு நாடுகளாக மாறிடுச்சு. சவுதியோடு அவர்களுக்கு பல காலமாக ஒரு ரகசிய உறவு இருந்திருக்கு. எகிப்தோடு அவர்களுக்கு நட்புறவு இருக்குது, ஒரு நட்பு ஒப்பந்தம் இருக்குது, ஜோர்டானோடு இருக்குது. அதனால் சிரியாவோட அடுத்ததான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் பெரிய எதிரியாக, அவர்களுடைய இருப்புக்கு, எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட், பெரிய இருப்புக்கான அச்சுறுத்தலாக அவர்கள் பார்ப்பது ஈரான். அதனால் ஈரான் எவ்வளவு பலவீனப்படுதோ அவ்வளவு நல்லது அவர்களுக்கு. அதனால் அவர்கள் அமைதி காக்கிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் பகடை காயாக பயன்படுத்துகிறார்கள்னா ஆமாம் அப்படித்தான். ஆனால் ஏதோ அவர்கள் கைவசம் அவர் வந்து அவங்களுடைய கைப்பாவையாக ட்ரம்ப் இருக்காருன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ஈகோவெஸ்டிக் மேன். அவருக்கு ஒரு பெரிய தாண்மை இருக்குது. தன்னை வந்து யாரும் மதிக்கலை அப்படின்னா அவர் நடத்துகிற விதம் இருக்கே ரொம்ப கடுமையாகவும் கொடுமையாகவும் அவர் நடத்துகிறார். இப்போ அவருடைய சட்ட அமைச்சரை நீக்கிட்டார். ஏன் நீக்கிட்டார்? அவருடைய எதிரிகள், அவர் மீது வழக்குகள் தொடுத்தவர்கள் மீது போதுமான அளவு வழக்கு தொடுத்து அவர்களை உள்ளே தள்ளலைன்ற காரணத்தினால அந்த அம்மாவை வெளியே அனுப்பிச்சிட்டார். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு பழி வாங்குகிற குணம் அப்படின்றது இருக்குது. நம்ம வந்து இவர்கள் தீவிரமாக எடுத்துக்கலை. நம்மளை வந்து நாம் சொன்னதெல்லாம் இவர்கள் மதிக்கலை. நாம் எவ்வளவோ அச்சுறுத்திட்டோம், நம்ம என்னென்னமோ சொல்லிட்டோம். வெளியவே இவ்வளவு சொல்கிறாரு, அப்போ நமக்கு தெரியாமல் எவ்வளவு சொல்லுவார். இவர்கள் என்ன மசிய மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த மாதிரி அவருடைய தாண்மையை இவர்கள் போதுமான அளவு வருடி தரவில்லை. அதனால் அவர் இஸ்ரேலுக்கு துணை போகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அது அவருடைய சொந்த முடிவு அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.